சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா இன்னைக்கு நம்மளோட இருந்திருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் சார். இறைவா நேயர்களுக்கு இந்த வருஷத்துக்கான துலாம் ராசி நேயர்களுக்கான 2026க்கான பொது பலன்கள் என்னவா இருக்க போதுங்க? கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இறைவா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கொடுத்துட்டு இருக்க இந்த ஆதரவால தான் இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ மாதம் அந்த மாத பலன்கள் பார்க்குறீங்க, முருகர் மெசேஜ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய நல்ல ஒரு ஃபீட்பேக் வருது எனக்கு. ஸோ நீங்களும் இந்த இறைவா சேனலோட நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த பயணத்தில் இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, இந்த வருடம் நமக்கு முருகர் தரக்கூடிய ஸ்பெஷலான மெசேஜ் என்ன, அது எல்லாமே இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் உங்களை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி துலாம் ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க தேடி தேடி ஓடி ஓடி போயிட்டு ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சதெல்லாம் இவங்க இருந்த இடத்துல இருந்தே அதெல்லாம் கைப்பற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 விஷயம் வருது. ஸோ எதுக்காகலாம் நீங்கள் தேடி ஓடுனீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே உங்களால் எதையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், எதையும் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வருடமாக இருக்க போகுது. நிறைய பேருக்கு ஃபினான்ஷியலான லாஸஸ்லாம் ஏற்பட்டிருக்கும். 2025 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஏற்பட்டிருக்கும். ஸோ பண ரீதியாக சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும், கையில் தங்காமல் போயிருக்கும், இருந்த சேமிப்புகள்லாம் கரைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பணம் ரீதியான ஒரு நிறைய பேர் கடனில் மாட்டியிருப்பீங்க, கொடுத்த கடன் வராமல் போயிட்டு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறி இருக்கும், யார்கிட்ட ஷூரிட்டி போட்டு மாட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. இதை எப்படி சரி செய்வீங்க அப்படின்னு பார்க்கும்போது, யாரும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியோ இல்லை யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியோ அப்படிலாம் இல்லாமல் நீங்களே இதை உட்கார்ந்து அமைதியாக தனியாக உட்கார்ந்து இதை யோசிச்சு இந்த ஒரு விஷயத்தையும் கிளியர் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி கிளியர் ஆனால் என்ன, யாருன்னா சப்போர்ட் பண்ணி தான் கிளியர் ஆகணுமா என்ன, நம்ம யோசிச்சாலே கிளியர் ஆகும் இல்லையா, நம்மளால் கூட கிளியர் பண்ணிக்க முடியும் இல்லையா. அப்போ நீங்கள் உங்களுடைய பணம் தேவைகளாக இருக்கட்டும், பணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சுப்பீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த தனிமைன்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாதிச்சுதோ, ஆனால் அந்த தனிமை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த 2026ஆம் ஆண்டு. ஸோ இந்த ஆயுதம் அது எப்படி மாறும்னா, நீங்கள் எதெல்லாம் யாரெல்லாம் தேடி ஓடுனீங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க. அந்த விஷயங்கள்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு காரணம் உங்கள் அந்த தனிமை. நீங்கள் தனிமையில் இருந்து கூட எப்படி சர்வைவ் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஸ்டேபிளாக உங்களோட பொசிஷன் மாறாமல் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ இதை சார்ந்து எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. அப்போது வாய்ப்புகளும் அதில் அடங்கும். ஸோ உங்களுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும், தூர தேசத்துலேருந்து வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க இந்த வருடம், நிறைய ஊர்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, நிறைய புது புது இடங்கள், புது புது மனிதர்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஸோ நிறைய இடத்துல சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. பணம் ரீதியான விஷயங்களும் இதில் அடங்கும். எல்லாமே சார்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு பெஸ்ட்டான இயராக தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. வாழ்க்கையில் நடந்த இழப்புகள், அது பொருளாதார இழப்பாக இருக்கட்டும், வாழ்க்கையில் வேறு விதமான இழப்பாக இருக்கட்டும், அதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அப்போ இதில் மைனஸே இருக்காதா அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது மைனஸ் என்னவாக இருக்கும்னு பார்க்கும்போது, அகெயின் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அகெயின் நல்லா சம்பாதிக்கிறீங்க, அகெயின் உங்களுக்கு நல்ல விதமான அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடச்சிட்ருக்கு, அதெல்லாம் யார்ட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் அதை யாருக்குன்னா தெரியப்படுத்துனீங்கன்னா மறுபடியும் ஒரு சிக்கலை உருவாக்குவாங்க, மறுபடியும் ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடந்துட்டுருக்கு, எல்லாமே நல்ல விதமாக போகுதுன்றத நீங்கள் யாருக்கிட்டையும் தெரியப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதுதான் ஒரு மைனஸாக முடியும். ஸோ மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இந்த வருடம் இருக்கும் அப்படின்றது தான் காட்டுது. இந்த ஆண்டு பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போது, என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? ஸோ துலாம் ராசி பெண்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் போராடி வெற்றி அடைவாங்க அப்படிதான் இருக்குது. ஸோ போராட தயாராக இருக்கிற பெண்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு இருக்குது. எல்லா பெண்டிங் ஒர்க்ஸையும் இந்த 2026 முடிப்பாங்க. அது மாதக்கணக்கானது, வருடக்கணக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வருடம் கிளியர் பண்ணிடுவாங்க, சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பெண்கள்
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் அடைவாங்க. அந்த மாற்றம் அடைகிறதுனால அவங்களுடைய லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியான விஷயங்களும் நடக்கும். இந்த பெட்டி படிக்கெல்லாம் எடுத்துகிட்டு கட்டிட்டு மூட்டை முடிச்சோட வந்து வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்களுக்கு நடக்கும். ஏன்னா அங்கேருந்து ஒரு புதிய வாழ்க்கை வந்து அவங்களுக்கு உருவாகும். அப்போ தன்னை நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான ஆப்போசிஷன்ஸையும், பிரச்சனைகளையும், எதிரிகள் தொல்லைகள், இது எல்லாத்தையும் முறியடிச்சு அவங்க எல்லா விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துடுவாங்க இந்த 2026 வருடம். அது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வெளியில் வேலை செய்கிற பெண்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் இது ஒரு பொதுவான விஷயம்தான். எல்லா எதிரிகள் தொல்லையும் இந்த வருடத்தோடு அவங்களுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும், நீங்கிடும். அண்ட் அவங்க ஒரு புதிய பாதையை நோக்கி அவங்க பர்ஃபெக்டாக போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வருடமாக இருக்க போகுது. மேம், பொதுவா இந்த வருஷம் இந்த பரிகாரம் பண்ணா நிச்சயம் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய ஒரு பொது பரிகாரம் என்னவா இருக்குமா? ஸோ இவங்களுக்கான கார்ட்ஸ் துலாம் ராசி. ஸோ நம்ம பொதுவாக வந்து ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் வந்து பார்த்துட்டு வரோம். என்ன மாதிரியான ப்ராக்டிக்கலான விஷயங்கள் பண்ணி நம்மளோட லைஃப்பை வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அதில் இந்த வருடம் இவங்களுக்கு வந்து நிறைய ட்ராவல் பண்ணணும். ப்ராக்டிக்கலான பரிகாரமே அதான். ஏன்னா ஜென்ரல் ரீடிங்கில் அதை பார்த்தோம். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணுறதால அவங்களோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகும், அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப் கூட மேபி எக்ஸ்ப்ளோர் ஆகும். ட்ராவல் பண்ணி போகும்போது அவங்க அடுத்த பொசிஷனுக்கு போக முடியும். நிறைய ட்ராவல் பண்ணுறதால நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அவங்க ட்ராவல் பண்ணி போகக்கூடிய இடங்கள்ல அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ரெமெடியாக இருக்கும். அண்ட் அன்பு. ஸோ இந்த அன்பு தன்னைத்தானே அன்பு செலுத்திக்கிறது, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்திக்கிறது, இந்த அன்பே சிவம் அந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டாங்கன்னா அவங்களால யாராலையும் அவங்கள அசைச்சிக்க முடியாது. ஸோ இந்த அன்பு எப்பவுமே அவங்களுக்கு பிரதானமாக இருக்கணும். அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாகவே அவங்க வந்து மேற்கொள்ளணும். எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக இருப்பாங்க, நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க. எதை கன்வே பண்ணனாலும் சிரிச்சுக்கிட்டே ஜோக் அடிச்சுக்கிட்டே கன்வே பண்ணிடுவாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட். அப்போது இவங்களுக்கு இந்த 3 விஷயங்கள் ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரமாக இருக்க போகுது. அன்பு செலுத்தணும், யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு அன்பு செலுத்தணும், ட்ராவல் நிறைய பண்ணணும், அண்ட் நகைச்சுவை உணர்வோடு இருக்கணும். இந்த 3ம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வருடம் ஒரு பெஸ்ட்டான வருடமாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுறதால அவங்களுக்கு தேவையான ப்ராஸ்பரிட்டி, செல்வ வளம், அதாவது 16 செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 16 செல்வமும் கிடைக்கிறத இவங்களால பார்க்க முடியும். அண்ட் இவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸும் கிடைக்கும் இந்த வருடம். அண்ட் இவங்க நிறைய க்ரீன் கலர் வந்து இந்த எமரால்டு க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க, மரகத பச்சை. இந்த மரகத பச்சையை நிறைய இவங்க யூஸ் பண்ணணும். அந்த மாதிரியான கிறிஸ்டல், மரகத பச்சை, நவரத்ன கல் கூட அவங்க வந்து வேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இந்த க்ரீன் அவங்க கூட கனெக்டிவிட்டியில் இருந்துக்கிட்டே இருந்தாலும் இந்த ஒரு அபண்டன்ஸ், இந்த ஒரு ப்ராஸ்பரிட்டி, அந்த ஒரு சக்ஸஸ் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஆண்டு முருகர் சொல்லக்கூடிய செய்தி துலாம் ராசினியர்களுக்கு என்னவா இருக்கு? குறிப்பாக அவங்க செல்ல வேண்டிய கோயில் என்ன? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். இந்த 2026ஆம் ஆண்டு முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, முருகர் தரக்கூடிய மெசேஜ் இவங்களுடைய அம்மா வடிவத்தில் முருகர் இருக்கார். அப்போது முருகர்கிட்ட எப்போல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறாங்களோ, முருகர்கிட்ட எப்போல்லாம் ஒரு கேள்வி கேட்டு பதில் வரணும் ஆசைப்படுறாங்களோ, அப்போல்லாம் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறது பெஸ்ட்டு. முருகர் அவங்க அம்மா கிட்ட இருந்து, அவங்க அம்மா மூலயமா இவங்களுக்கு தேவையான ஆன்சராக இருக்கட்டும், சஜஷனாக இருக்கட்டும், அட்வைஸாக இருக்கட்டும், ஒரு அரவணைப்பாக இருக்கட்டும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அம்மா இல்லாத நிலையில் இருக்கிறவங்க, தூரமாக இருக்கிற நிலையில் இருக்கிறவங்க முருகரை தன்னுடைய அம்மாவாக தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ முருகரை அம்மாவாக கருதி அவர்கிட்ட, ஒரு அம்மா கிட்ட நம்ம என்னெல்லாம் கேட்போம், என்ன மாதிரி எல்லாம் வந்து அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணுவோம், இந்த விஷயங்களை முருகர்கிட்ட முன்வைக்கும் போதும் அந்த அம்மாவினுடைய அரவணைப்பு இவங்களுக்கு கிடைக்கும், அந்த தூய்மையான அன்பு கிடைக்கும். ஸோ இதனால் இவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ், மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு வந்து உருவாகும். ஸோ அப்போ அம்மாவை வந்து கைவிடக்கூடாது. அண்ட் முருகரை அம்மாவாக நினச்சிக்கலாம், அண்ட் இருக்கிற அம்மாவை முருகராக நினச்சிக்கலாம். ஸோ இதை தான் அவங்க இந்த வருடம் அதிகமாக மேற்கொள்ளணும். இதை வந்து ஒரு ரெகுலராக, அதாவது தன்னோட கலந்த விஷயமா இந்த ஒரு விஷயத்த அவங்க மாற்றிக்கணும், இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. மேலும் எந்த கோவில் வழிபடலாம் முருகர் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருடம் அவங்க குறிஞ்சி ஆண்டவரை வழிபடணும். குறிஞ்சி ஆண்டவர் கோவில் கொடைக்கானலில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப பழங்கால கோவில்.
ஸோ இந்த குறிஞ்சி ஆண்டவரை அவங்க போய் தரிசனம் பண்ணணும். முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே குறிஞ்சி ஆண்டவரை வழிபடலாம். ஸோ மலைகளின் அரசர்னாலே முருகர் தான். அந்த மலைகள் தான் வந்து குறிஞ்சி மலை சார்ந்த இடம் குறிஞ்சி. அந்த குறிஞ்சிக்கு ஆண்டவர் அங்கே தான் இருக்காரு. ஸோ அவரை வழிபட்டால் மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையில் மலை போல வளர்ச்சி ஏற்படும். அந்த மலை போல வளர்ச்சி மற்றவங்களால ஈடுகட்ட முடியாத ஒரு வளர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த குறிஞ்சி ஆண்டவரை பிடிச்சிக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. தேங்க்யூ மேம். இந்த வருஷத்துக்கான துலாம் ராசி நேயர்களுக்கான 2026 பலன்கள் பொது பலன்கள், பெண்களுக்கான பல சிறப்பு பலன்கள்னு எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி சார். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மலை போல வளர்ச்சி ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் வந்த ரெமெடிஸ், இதில் வந்த கைடன்ஸ், எஸ்பெஷலி முருகர் கொடுத்த மெசேஜ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் இதே வீடியோவில் கமெண்ட்டில் வந்து நீங்கள் பதிவிடுங்க. ஒன்றா நடக்கும் போது அண்ட் எப்போவுமே நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை எப்போவுமே மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாமே நன்மையாக மாறணும் அப்படின்றது நானும் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.